நான் வந்து எப்பவுமே கவர்னர் மட்டும் இல்ல, அக்கா மாரி தான் நான் பழகுறேன். கிளாப் அடிச்சிட்டு இருக்காங்களோ யாரோ நெனச்சிருப்பாரா இருக்கும். எல்லாமே இது சினிமா இல்லப்பா. உண்மையான ஜனநாயகத்த காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் மோடி அவர்கள். இல்ல அப்ப முதலமைச்சர் கதாநாயகன் இல்லையாமா? தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன், கதாநாயகின்னா அப்ப என்ன ஆட்சி செஞ்சாங்க இவங்க? இதுக்கு முன்னால் உள்ள தேர்தல் அறிக்கையில எல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? மூன்றாவது முறையா இந்த சட்டசபை தேர்தலில் நீங்க எதிர்கொள்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஆளுநரா இருந்திருக்கீங்க, கட்சியுடைய தலைவரா இருந்திருக்கீங்க. மயிலாப்பூர் தொகுதி உங்களுக்கு எப்படி இருக்கு இத்தனை நாள் பிரச்சாரம்? நான் பிரச்சாரம் ஆரம்பித்தத விட எனக்கு மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதா இருக்குது. இந்த தொகுதியை வென்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா 5 வருஷமா இந்த தொகுதி 5 வருஷம் இல்ல. திமுக ஏறக்குறைய 6 முறை ஆண்டாச்சு. ஆனா நீங்க இந்த இடத்துக்குள்ளலாம் போயிட்டு வந்தீங்கன்னா, இது பக்கத்துல ஒரு குப்பக்கூடம் இருக்கு. முதலமைச்சர் போன முறை வரும்போது இந்த குப்பக்கூடத்த அம்பேத்கர் நகர் பாலம். இந்த குப்பக்கூடத்த அகற்றிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி தருவோம்னாங்க. நம்மள மாரி உள்ளவங்களாலே உள்ள முடியல. 2 சக்கர வாகனத்துல, ஸ்கூட்டர்ல தான் முடியுது. குப்பை கூளங்கள், தண்ணி இல்ல. அடிப்பம்புல தான் தண்ணி வருது. சில இடங்கள்ல கரண்ட் இல்ல. சென்னை மத்திய பகுதியில இப்படியும் இடம் இருக்கு. அதை பற்றி கவலைப்படாம சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. நான் நிர்வாகத்துல இருந்திருக்கேன். ஒரு இடத்த எப்படி மேம்படுத்தணும், டெவலப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால தயவு செய்து மயிலாப்பூர் மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எனக்காக இல்லவே இல்ல. தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், எனக்காக இல்ல. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நிச்சயமா மேம்படுத்தப்பட வேண்டும். என்ன மாரி நம்மள மாரி யார் வரலன்னா யார் மேம்படுத்துவா? அதனால சும்மா எம்எல்ஏ ஆயிட்டேன்னு சொல்றதுக்காக நான் வரல. இந்த மக்கள மேம்படுத்துறதுக்காகவும், அவங்களோட கஷ்டத்த தீர்க்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆரம்பத்துல கூட எனக்கு இவ்வளவு தெரியல. உள்ள போக 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 மயிலாப்பூரா இது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதனால மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இந்த தொகுதியை மேம்படுத்துவோம். நீங்களே பார்க்குறீங்களே, மக்கள் நல்ல வரவேற்பு குடுக்குறாங்க. எல்லா இடங்களிலும் வரவேற்பு இருக்கிற. விளிம்பு நிலை மக்கள்ட்டயும் அதிக வரவேற்பு இருக்குது. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா எங்கள நோக்கி இவ்வளோ இவ்வளோ இறங்கி வரீங்களே, கவர்னர் வந்துட்டுன்ற ஒரு எண்ணம் அவங்கட்டலாம் இருக்கு. நான் வந்து எப்பவுமே கவர்னர் மட்டும் இல்ல, அக்கா மாரி தான் நான் பழகுறேன். இந்த மக்கள பார்த்த உடனே ஒரு கட்டாயத்துக்குள்ளாக நான் ஆகுறேன். இந்த மக்களுக்கு சேவை செய்தே ஆக வேண்டும். இதற்கு ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் தேவை. அது நானாக இருக்க முடியும். ஏன்னா என்னோட பணி மக்கள் பணி தான். அதற்காக இந்த மக்கள்ட்ட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா செங்கோட்டையன் வேற என்னப்பா பேசுவாரு? செங்கோட்டையன் அவரு விஜய்ட்ட போனோனே அவர் அப்படிதான் பேசுவாரு. அதெல்லாம் இல்ல. எடப்பாடி அண்ணனுக்கு போட வேண்டிய நோட் பண்ண வேண்டிய நோட்டு. நோட்டாக்கு போட வேண்டிய நோட்டு இல்ல. நோட் பண்ணப்பட வேண்டிய நோட்டு முதலமைச்சராக வரக்கூடியவரின் ஓட்டு. ஒருவேளை ஒருவேளை ஷார்ட் டக்குன்னு அடிக்கலாம்னு நினைச்சிடான்னு கிளாப் அடிச்சிட்டு இருக்காங்களோ யாரோ நினைச்சிருப்பாரா இருக்கும். எல்லாமே இது சினிமா இல்லப்பா. இது அரசியல். அது அண்ணா செங்கோட்டையனுக்கும் தெரியும். ஒரு கட்டாயம் என்ன பேசுறது கட்டாயப்படுத்தி பேசுறாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் இல்ல. அது லீக் ஆனதற்கு காரணம் அவர் ஏற்கனவே தயாரிப்பாளர்களின் குறைபாடு. அவங்க இந்த சென்சாரை இன்னும் நேரடியா வாங்கி இருக்கலாம். அவங்க நீதிமன்றத்துக்கு போய் மறுபரிசீலனை செய்யறதுக்கு கொடுக்காம, அதே நேரத்துல வந்து ஒரு அரசியல் சார்ந்த திரைப்படமும் வெளிய வந்ததானே செய்யுது. சும்மா குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதை பற்றி கவலை இல்லை. அது ஜனநாயகம். திரைப்படத்துல இருந்து உண்மையான ஜனநாயகத்துக்கு நாம வருவோம். உண்மையான ஜனநாயகத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் மோடி அவர்கள். இன்றைய போர் சூழல்ல கூட நம்ம நாடு காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால ஜனநாயகனை விட்டுட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற மோடிய பக்கம் நம்ம இந்த கவனத்தை திருப்புவோன்றது எனது கருத்து. இல்ல அப்ப முதலமைச்சர் கதாநாயகன் இல்லையாமா? தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன், கதாநாயகின்னா அப்ப என்ன ஆட்சி செஞ்சாங்க இவங்க? அதனால சும்மா தேர்தல் அறிக்கை இதுக்கு முன்னால் உள்ள தேர்தல் அறிக்கையில எல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? இல்ல. அதனால சும்மா இதெல்லாம் ஒரு வாய் வார்த்தைகள், விளம்பரங்கள், மக்கள் தேவை இன்னும் அதிகமா இருக்கு. அதை நோக்கி எங்களது பயணம் இருக்கும். இல்ல இதுல நான் ஒண்ணு கண்டனத்துக்கு சொல்றேன். 8000 கூப்பன மாதிரி கூப்பனா குடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
8000 கூப்பன் கொடுக்கிறது 8000 கொடுத்து ஓட்டு வாங்குவதற்கு சமம். உடனே இதை தடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் புகார் அளிப்போம்.